அனைவருக்கும் வணக்கம். காஞ்சிஎஸ்எல் கிருஷ்ணகிரி. இப்போ அடுத்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா குரூப் 2 எக்ஸாம் வருது. அப்புறம் தொடர்ச்சி எஸ்எஸ்சி, ரயில்வே, பேங்கிங்லாம் அடிக்கடி கால்ஃபர் வந்துகிட்டே இருக்குது. எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ரீசனிங் சம் நிறைய கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நடந்த குரூப் 4 பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க. குரூப் 2 மெயின்ஸில் பார்த்தீங்கன்னா 40 கொஸ்டின் ரீசனிங் தான் கேட்குறாங்க. அதில் ஒரு பகுதியாக கவுண்டிங் ஃபிகர்ஸ், அதை உருவங்களை எண்ணிக்கை கண்டுபிடிக்க போகிறோம். எத்தனை சதுரம் இருக்குது, எத்தனை முக்கோணம் கேட்கலாம், எத்தனை செவ்வகன்னு கேட்கலாம், எத்தனை கோடுகள்னு கேட்கலாம். இவ்வளோ நிறைய கொஸ்டினில் பார்த்துருப்பீங்க. இது பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியில் கேட்குறாங்க, எஸ்எஸ்சி, ஜிஜிஎல், ரயில்வே, பேங்கிங், போஸ்டல் எல்லா எக்ஸாம்லேயுமே உங்களுக்கு இந்த ரீசன் சம் இல்லாமல் இல்லை. அதில் ஒரு தலைப்பாக கவுண்டிங் ஃபிகர்ஸ் பார்க்க போகிறோம். படத்தில் எத்தனை சதுரங்கள் உள்ளன, ஹவு மணி ஸ்கொயர்னு கொடுத்துருக்கோம், நம்பர்லாம் எழுதியிருக்கோம். இதை எண்ணி பார்க்கலாம், பட் லேட் ஆகும். வேணா எண்ணி பார்க்குறேன், பாஸாக பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 1 17 18 19 20 இப்படி எண்ணி பார்த்தோம்னு வச்சுங்க, லேட் ஆகும். ஒரு ஷார்ட்டாக போட்டுக்கலாமா? ஸ்கொயர்னால் தெரியும் உங்களுக்கு, வர்க்கப்படுத்த போகிறோம். ஸ்கொயர்னால சதுரத்துக்கு பேர், இன்னொரு பேர் வர்க்கம்னு பேர். 1 2 3 4, இங்கேயும் அதே 1 2 3 4 இருக்குது. 4 காலம் 4 ரோ. இது போல் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, ஈக்குவலாக இருந்தால் இந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணுங்கள். 1 ஸ்கொயர் 1, 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16, கூட்டினா ஒரு 30 சதுரம் வரும். எப்போனா இந்த உள்ளுக்கு இல்லாமல் இருந்தா. ஆனால் உள்ளுக்கும் ஒரு சதுரம் கொடுத்துருக்காங்க. இது எண்ணி பாருங்கள். இது ஒரு பெரிய சதுரம், அங்கே ஒன்று இருக்குது. ஒரு 2 சேர்த்துக்குமா, 30 + 2. அப்புறம் பாருங்கள், 1 2 3 4, ஒரு 4. அங்கே ஒரு 1 2 3 4, ஒரு 4 சேர்த்திங்கன்னா 32 36, மொத்தமாக 40 சதுரம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் 40. இது வந்து ஏன் வர்க்கப்படுத்தியிருக்கோம்னா ஸ்கொயர். இது ஒரு மெத்தடில் போட்டுக்கலாம். இன்னொரு மெத்தட் கவனிங்க. அப்படியே இது பொதுவான மெத்தடு. 4க்கு 4, அதாவது 1 2 3 4 ரோ, 1 2 3 4 காலம். 4க்கு 4 16 போடுங்க. 1 கம்மி பண்ணிங்க. ஏன் அப்படின்னா இதில் மொத்தமாக சின்ன சின்ன தரம் 16 இருக்குது. அப்புறம் பிரித்தோம்னா 1 2 3 4 5 6 7 8 9 இருக்குமா? அதை 3 × 3 9ன்னு பிரிச்சுக்கிறேன். இன்னொன்று மைனஸ் பண்ணுங்கள், இங்கேயும் மைனஸ் பண்ணுங்கள். 2 × 2 வரும். 4 சதுரம், பெரிய சதுரம் 4 இருக்கும். 1 கம்மி பண்ணால் இங்கேயும் கம்மி பண்ணிங்க. 1 × 1 வருமா? கூட்டினோம்னா ஒரு 30 வரும். அப்புறம் 1 2 ஒரு 32 சதுரம். அப்புறம் 1 2 3 4, அங்கே ஒரு 4 சேர்த்தோம்னா 40 சதுரம் இருக்கும். ஓகேவா? இது ஒரு பொதுவான மெத்தட். எப்படி கணக்கு போட்டுக்கலாம், இல்லை ஃபார்முலா வச்சும் போட்டுக்கலாம். n × n + 1 2n + 1/6. இது ஸ்கொயருக்கு ஃபார்முலா. எண்ணுக்கு 4 கொடுத்து போட்டிங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். ஓகே, நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாமா? நம்ம வந்து எஸ்எஸ்சி, ரயில்வே, அப்புறம் டிஎன்பிசியில், பேங்கிங்கில் கேட்குற கவுண்டிங் ஃபிகர்ஸ் நடத்திக்கிட்டு இருக்கோம். அதில் ஒரு கொஸ்டின், எத்தனை செவ்வகம் கண்டுபிடிக்க போகிறோம், ஹவு many ரெக்டாங்கிள்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணி பார்த்தா லேட் ஆகும் உங்களுக்கு, அதனால் ஷார்ட்டாக போட்டுக்குவோம். 1 ரோ 2 3 4 ரோ இருக்கா, 4ன்னு போட்டுங்க. காலம் பார்த்தீங்கன்னா 1 2 3 3 காலம் இருக்கா, பெருக்கி 12 போட்டுங்க ஃபஸ்ட்டு. அதில் 1 ரோ கழிச்சிங்கன்னா மீதம் 3 ரோ இருக்கும். ஒரு காலம் கழிச்சு 2ன்னு போட்டு 6ன்னு போட்டுங்க. இதில் 1 மைனஸ் பண்ணுங்கள், 2 ரோ. 1 மைனஸ் பண்ணால் 1 2. இனிமேல் மெடிசன் 0 போயிடும். மொத்தமாக ஆட் பண்ணோம்னா ஒரு 20 செவ்வகம் கிடைக்கும். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 20. எண்ணி பார்த்தா உங்களுக்கு 3 4 5 6 7 8 9 10 12
இப்படி 13, 14, 15, 16 அப்படி எண்ணி பார்க்கணும். அப்படி எண்ணி பார்த்தாலும் விடை சரியாக கிடைக்கும். இது படத்தை கொஞ்சம் பார்த்துங்க. இது எல்லாமே செவ்வகம்தான். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி, ரயில்வே, எஸ்எஸ்சி, பேங்கிங் எக்ஸாம், போஸ்ட் எக்ஸாம் கேட்குற ரீசனிங் செம்மில் ஒரு பார்ட் நடத்திக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து வீடியோ பார்த்தீங்கன்னா எல்லா ரீசனிங் செம்மும் உங்களுக்கு கணக்கு போட போகிறோம். அதாவது நம்பர் சீரியஸ், லெட்டர்ஸு, வென் டயக்ராம், காலண்டர் சம்ஸு, கிளாக் சம்ஸு, பிளட் ரிலேஷன் எல்லாமே தொடர்ந்து வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கும். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். ஓகேவா? அடுத்த கணக்காக பாருங்கள். படத்தில் எத்தனை முக்கோணம் உள்ளது, ஹவு மெனி ட்ரையாங்கிள்ஸ்னு கேட்டிருக்காங்க. நம்ம எண்ணி பார்த்தா லேட் ஆகும். இதெல்லாம் முக்கோணம் தாங்க. இப்போ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 எண்ணி பார்த்தா லேட் ஆகும். ஷார்ட்டாக போட்டுக்கலாமா? ஒரு பார்ட்டு 2, 3, 4 பார்ட்டுன்னு போட்டுக்கிட்டு அப்படியே எல்லாத்தையும் கூட்டுங்க. 4, 3, 7, 2, 9, 10 முக்கோணம் கிடைக்கும். நீ எண்ணி பாருங்கள், கரெக்டாக 10 முக்கோணம் இருக்கும். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஆன்சரு 10 இருக்கும். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? அடுத்த கணக்கை பார்த்தீங்கன்னா இது ஒரு படம் கொடுத்து எத்தனை முக்கோணம் கேட்டிருக்காங்க, ஹவு மெனி ட்ரையாங்கிள்ஸ். இதுவும் ஒரு எஸ்எஸ்சி கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அப்போ ரயில்வே கொஸ்டினில் மாடல் ஒன்று வந்திருக்கு. கவனிங்க. அப்படியே நம்ம எண்ணிலாம் பார்த்து லேட் ஆகும். இந்த பாருங்க, ஒரு முக்கோணம் 2, 3, 4, அப்புறம் 5, இது ஒன்று 6, இது ஒன்று 7, 8, 9, 10, 11 என்னம்னா லேட் ஆகும். ஷார்ட்டாக போட்டுக்கலாமா? 1, 2, 3, 4 பார்ட்டாக பிரிச்சிங்க. நாளைக்கு கூட்டுங்க. அப்படியே 3, 6, 1, 10 வருதா? இங்கே ஒரு பார்ட்டு பிரிச்சிருக்கோம். ஒரு 1 அப்படியே சேர்த்துங்க. இங்கே 1, 2 2 பார்ட்டாக இருக்குது. ஒரு 2, 1, 3 அப்படியே கூட்டினீங்கன்னா 13, 1, 14 முக்கோணம் இருக்கா? அதுக்கு ஆன்சர் 14. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நம்ம இந்த வீடியோவில் வந்து எஸ்எஸ்சி, ரயில்வே, பேங்கிங் எக்ஸாம், டிஎன்பிசியில் கேட்குற கவுண்டிங் ஃபிகர்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் ஒரு கணக்கு எத்தனை முக்கோணங்கள் கேட்டிருக்காங்க. இது ஒரு எஸ்எஸ்சி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நம்ம எண்ணிலாம் பார்த்தோம்னா லேட் ஆகும். ஏன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 அப்புறம் இங்கே ஒரு முக்கோணம் இருக்குது, இங்கே ஒரு முக்கோணம் இருக்குன்னு எண்ணி பார்க்கணும். ஷார்ட்டாக பார்க்கலாமா? ஒரு பார்ட் 2, 3, இங்கேயும் 1, 2, 3 இருக்குது, இங்கேயும் 1, 2, 3 இருக்குது. 1, 2, 3 இப்படி போட்டுங்க. 1 இங்கே எழுதிக்கிட்டு 1, 2 கூட்டி போடுங்க. 3, 3, 3 கூட்டுங்க. 6, இது 3 கூட்டினோம்னா 6, 3, 10 வருதுங்களா? ஷார்ட் மெத்தட்னால இப்படி கீழேருந்து போக இதை விட்டுருங்க. இதை எடுத்துக்கணும், இதை விட்டுறணும், இன்னொன்று தான் எடுத்துக்கணும். 3 மட்டும் இதோட சேருங்க. கூட்டினா 13 முக்கோணம் இருக்கும். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 13. இன்னொரு மெத்தட் பார்த்தீங்கன்னா இந்த முக்கோணத்தை எண்ணுவோமா? பார்த்து மட்டும் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 பார்ட்டு இருக்குது. 9 2ஆல் பெருக்குங்க, 18 வருமா? அது ஒரு ஃபார்முலா 5 கழிச்சோம்னா 13 கிடச்சிரும். இப்படி ஒரு போட்டுக்கலாம். 5 தான் கழிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ரீசனிங் செம்மில் வந்து கவுண்டிங் ஃபிகர்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். உருவங்கள் எண்ணிக்கை. இது பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, ரயில்வே, பேங்கிங், அப்புறம் போலீஸ் எக்ஸாம், எஸ்ஐ எக்ஸாம் கேட்குறாங்க. அதில் ஒரு கணக்கு பார்த்தீங்கன்னா படத்தில் எத்தனை முக்கோணம் உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. இது ரயில்வே கொஸ்டின் உள்ள கணக்கு. நம்ம எண்ணின்னு பார்த்தோம்னா எதாச்சும் விட்டுருவோம். ஒரு மெத்தடை பார்க்கலாமா? ஷார்ட் மெத்தடா? ஒரு முக்கோணம் போட்டு உள்ளே ஒரு முக்கோணம் இருந்தால் இல்லை எத்தனை முக்கோணம் இருக்கும்னா 1, 2, 3, 4 முக்கோணம் இருக்கும். அது வெளியில் உள்ள சேர்க்க லாஸாக சேர்த்துக்கலாம். அப்போ உள்ளே ஒரு முக்கோணம் இருந்தால் அங்கே 4 முக்கோணம் இருக்கும். அப்போ இதுக்கு ஒரு 4 முக்கோணம், இதுக்கு ஒரு 4 முக்கோணம், வெளி முக்கோணம் 1. அப்போ 4 + 4 + 8 + 1 இதில் 9 முக்கோணம் இருக்கும். வேணா எண்ணி பார்த்துங்க, சரியாக 9 முக்கோணம் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? அடுத்து பார்க்கலாமா? படத்தில் எத்தனை முக்கோணங்கள் கேட்டிருக்காங்க, ஹவு மெனி ட்ரையாங்கிள்ஸ். இது ஒரு எஸ்ஐ கொஸ்டின் கேட்ட கணக்கு. இது நல்லா கவனிங்க. ஒரு சதுரம் போட்டு அதில் இப்படி போட்டிருந்தா எத்தனை முக்கோணம் இருக்கும்னா 1, 2, 3, 4, இந்த பக்கம் 5, அந்த பக்கம் 6, 8 முக்கோணம் இருக்கும். அதுக்கு ஷார்ட்டாக என்ன பண்ணலாம்னா 4 பார்ட்டாக பிரிச்சுக்கிட்டு
டபுள் ஆக்கினா கிடச்சிரும். அப்போ இதில் 8 முக்கோணம் இதில் இருக்கா, 1 2 3 4 பார்ட்னா 4 2 8, இங்கேயும் 1 2 3 4 பகுதிக்கு 4 2 8, 1 2 3 4, இங்கே 8 முக்கோணமா சேர்த்தா 24ன்னு போட்டோம்னா இது தப்பான ஆன்சர். இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய முக்கோணங்கள் இருக்குது. இந்த பாருங்க, இது ஒரு முக்கோணம் பாருங்க, ஒன்று. அப்படியே அது கீழே ஒரு முக்கோணம் இருக்குமா, 2 சேர்த்துக்குமா 24 + 2. அப்புறம் இந்த ஒரு முக்கோணம் இருக்குது பாருங்க, இது எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுவோமா, இந்த ஒரு முக்கோணம் இருக்குது, அது கீழே ஒரு முக்கோணம் இருக்கும் பாருங்க, இது ஒரு முக்கோணம். அங்கே 2 முக்கோணம் சேர்த்தோம்னா 24 26 28 முக்கோணம் இருக்கும். இதுக்கு ஆன்சர் 28. நல்லா கவனிங்க. ஒரு சதுரம் போட்டு உள்ளார் கோடு கூட இருந்தால் 8 முக்கோணம், 8 8 16 8 24. ஆன்சர் கிடையாது. 1, அப்புறம் 2 முக்கோணம், 3 முக்கோணம், 4 முக்கோணம் சேர்த்தா 28. ஓகே, நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாமா. அடுத்த ஒரு கணக்கு, ஒரு எஸ்எஸ்சி கொஸ்டினில் கேட்ட கணக்கு. இந்த கணக்கு படத்தில் எத்தனை முக்கோணம் கேட்டு இவ்வளோ கொடுத்துருக்காங்க. நம்ம எண்ணிலாம் பார்த்தோம்னா கண்டிப்பாக லேட் ஆகும். ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஒரு சதுரம் போட்டு கோடு இருந்தால் அதில் 8 முக்கோணம் சொல்லியிருக்கோமா. இதில் ஒரு 8, இதில் ஒரு 8 8 8 8 + 8 + 8 32 முக்கோணம். இது விடை கிடையாது, விடை இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி கோடு போட்டு காட்டினேன். இது ஒரு முக்கோணம் பாருங்கள், அப்படியே ஒரு முக்கோணம், 2 முக்கோணம். அடுத்ததில் ஒரு முக்கோணம், 2 முக்கோணம் இருக்கும். சரி, இப்படி கோடையை போட்டுருவோம். இதில் நான் 8 முக்கோணம் இருக்குங்களா. அடுத்து கவனிங்க, இது ஒரு முக்கோணமா, 1 2. அடுத்தது 3 4 5 6, ஒரு 6 முக்கோணம் சேர்த்துக்குவோம். அடுத்தபடியாக ஒரு முக்கோணமும் நடுவில் கோடு இருந்தால் இதில் 3 முக்கோணம் இருக்கும். 1 2 3, அதான் ஒரு பாட்டு 2 பாட்டு கூட்டினோம்னா 3 முக்கோணம். அப்போ இங்கே ஒரு 3, இங்கே ஒரு 3 முக்கோணம் இருக்குமா. ஒரு 6 முக்கோணம் சேர்த்துக்குமா. 36 38 44 முக்கோணம் இருக்கும். இதில் இவ்வளோ ஈஸியாக கவுண்ட் பண்ணிக்கலாம். ஒரு சதுரமும் நடுவில் கிராஸ் வேறாக தான் 8 முக்கோணம். சரிங்களா. அப்புறம் இந்த 2 சதுரத்துக்கு 2 முக்கோணம், அடுத்த 2க்கு 2 முக்கோணம், அடுத்த 2க்கு 2 முக்கோணம் பிரித்தோம்னா 6 முக்கோணம் கிடச்சிரும். இதில் ஒரு 3 முக்கோணம், அதில் ஒரு 3 முக்கோணம். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா. அடுத்து ஒரு எஸ்எஸ்சி கொஸ்டினை சால்வ் பண்ண போகிறோம். படத்தில் எத்தனை சதுரங்கள் கேட்டிருக்காங்க. ஒரு சதுரம் கொடுத்து அதுக்கு உள்ள ஒரு சதுரம், இன்னொரு சதுரம் கொடுத்துருக்கு. இப்படி எண்ணி பார்த்தா லேட் ஆகும். இந்த மெத்தடை கவனிங்க. அப்படியே ஒரு சதுரம் கொடுத்து இப்படி 4ஆக பிரித்தா எத்தனை சதுரம் இருக்கும்னா எண்ணி பார்த்தா தெரியும். 1 2 3 4, வெளில ஒன்று இருக்கா, மொத்தம் 5 சதுரம் இருக்கும். அதாவது அப்போ இதுக்கு ஒரு 5, இதுக்கு ஒரு 5, இதுக்கு ஒரு 5, மொத்தம் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 15 சதுரம் இருக்கும். இது போல் நம்ம ஷார்ட்டாக கூட்டி போட்டுடலாம். ஒரு சதுரத்துக்குள்ளேயே சதுரம் பிரிஞ்சு இருந்துன்னா 5, அப்போ இதுக்கு ஒரு 5, வெளில ஒரு 5, வெளில 5, மொத்தம் 15 சதுரம் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாமா. படத்தில் எத்தனை முக்கோணங்கள் கேட்டிருக்காங்க. ஹவு மெனி ட்ரையாங்கிள்ஸ், ஒரு ஸ்டார் போல உள்ள கணக்கு கேட்டிருக்காங்க. இது ஒரு போலீஸ் எக்ஸாமில் கேட்ட கணக்கு, ரயில்வே எக்ஸாம் கேட்குறாங்க, எஸ்எஸ்சியில் கேட்குறாங்க, பேங்க் எக்ஸாம் கேட்குறாங்க. கவனிங்க எப்படின்னு நம்ம எண்ணி பார்த்தோம்னா சரியாக கவுண்ட் பண்ண முடியாது. 1 2 3 4 5, 5 தான் தெரியுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு முக்கோணம் இருக்கும். இதுக்கு ஒரு மெத்தட் கவனிங்க. 1 2 3 4, 5 முனைகள் இருக்குது, 5 வெர்டிசஸ்.
முக்கோணம் கேட்டிருக்காங்களா? முக்கோணத்துக்கு 3 பக்கங்கள். முக்கோணம் ட்ரையாங்கிள்ஸ்னால் 3 சைட்ஸ் இருக்குமா, 3 பக்கம் இருக்கும். ஒரு என்சிஆர் ஃபார்முலா வச்சு போட போகிறோம். என்சிஆர்னா 5C3ன்னு போட்டுக்கிறேன். 5C3 இதுக்கு என்ன அர்த்தம்னாங்க, ஒரு உதாரணத்துக்கு ஒரு 10C4னா 10 4 நம்பர் கம்மி பண்ணணும். 9 8 7 4 1 வரைக்கும் கம்மி பண்ணிக்கணும். அதுபோல் 5 3 எண்ணிக்கை கம்மி பண்ணணும். 4 × 3 இந்த 3 1 வரைக்கும் போட்டுக்கணும். 3 அடிக்கலாமா? 2 2 4 5 × 2 இதில் பார்த்தீங்கன்னா 10 முக்கோணம் இருக்கும். இதுமாரி ஸ்டார் கணக்கு எல்லாத்துக்குமே 10 முக்கோணம் இருக்கும். ஸோ ஓகே, நம்ம தொடர்ந்து ரீசனிங் சம் நிறைய கணக்கு போட போகிறோம். ஏன்னா இனிமேல் வர கொஸ்டின் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய ரீசனிங் சம் கேட்குறாங்க. அது டிஎன்பிசியாக இருக்கட்டும், எஸ்எஸ்சி, ரயில்வே, பேங்க் எக்ஸாம். அதனால் தொடர்ந்து வீடியோ பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.